ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி. வேலைக்கு போய்ட்டு வந்து டெய்லி என்ன சட்னி யோசிக்கிறதுக்கு இது போல் டக்குன்னு 10 நிமிஷத்தில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி வாங்க பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப்பில் எந்த கப்போ டம்ளர் எது வேணால் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் எடுத்தால் போதும். நான் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. தெரு தெருன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக பவுடராக இருக்கணும். இப்போ இது எப்படி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லி வந்து என்ன சட்னி அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இது போல் சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட் டிஷ் பண்ணிகிட்டே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன கதை அல்லது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரினே சொல்லலாம். வாங்க நம்ம சைட் டிஷ் ரெசிபி செஞ்சுட்டே இந்த கதையும் கேட்டுடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டாங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் ஆனதையுமே கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சது இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து தோல் சீவி பொடிசாக நறுக்கியிருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 3 பல் பூண்டு, அதையும் தட்டி இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் இது கூட சேர்த்துருவோம். பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலில் வதங்கும் போது வீடு முழுக்க கமன்னு வாசனையாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் இதில் சேர்த்துடலாம். நல்ல வெங்காயம் வதங்கிட்டு இதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நீளமாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு குழஞ்சி வதங்கினா போதும், ரொம்ப குழையணுங்கிற அவசியம் இல்லைங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாப்பாவும் அம்மாவும் இருந்திருக்காங்க. அந்த குட்டி பாப்பா கையில் பார்த்திங்கன்னா 2 ஆப்பிள் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா இருந்துட்டு, பாப்பா 2 ஆப்பிள் நீ வச்சுருக்கியல்ல, ஒரு ஆப்பிள் கொடுமான்னு கேட்டாங்க. அதுக்கு பாப்பா இருந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு கையில் இருக்கலாமா, அந்த ஆப்பிளையாவது கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. பாப்பா வந்துட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு தலையாட்டிடுச்சு. சரி, என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே கொஞ்சம் மசாலா பொருட்கள் நம்ம தக்காளி வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம 2 பச்சை மிளகாயை இடித்து சேர்த்துக்கலாம். காரத்துக்காக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூளை போதும், ஸ்கிப் பண்ணிடலாம். இடித்து சேர்த்தும் போது இதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த குருமாவுக்கு வந்து கொஞ்சமாக காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை கரைசலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருவோம். ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன், அதனால் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சீக்கிரமே பொட்டுக்கடலை வந்து நல்லா கெட்டிப்பட்டுரும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம கதைக்கு போகலாங்க. அந்த கதையில் மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த பாப்பா வந்து ஒரு ஆப்பிளை வந்து டக்குன்னு கடிச்சிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு கையில் இருக்கிற ஆப்பிளையும் கடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா தன்னோட குழந்தை வந்து தான் கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பாப்பா வந்துட்டு, அம்மா இந்த ஆப்பிள் வந்து நல்ல இனிப்பாக இருக்குது, இன்னொரு ஆப்பிள் வந்து இனிப்பு கம்மியாக இருக்குது, இந்தாங்கம்மா உங்களுக்கு இனிப்பான ஆப்பிள்னு சொல்லிட்டு பாப்பா கொடுத்துருச்சு. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம யாரையுமே சீக்கிரம் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்க எப்படின்னு பார்த்து தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணும். எதுக்கால இருக்கிறவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்டுட்டு தான் திருப்பியே அவங்களுக்கு பதில் சொல்லணும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே நம்ம வந்து நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் எடுத்த எந்த காரியத்திலுமே வெற்றி பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த கதையோட
கருத்துங்க. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு. 10 நிமிஷத்தில் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, அதாவது இந்த ஸ்டோரியும் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.